ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கொரோனாவால் லாக்டவுனால் அவ்வளோ வீடியோ போட முடியல ரொம்ப நாளாக. ஸோ இப்போ வந்து நான் சிதம்பரம் வரைக்கும் ஒரு சின்ன வேலையாக போகிறேன். ஸோ அதை அப்படியே நம்ம வீடியோ விலாக் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறேன். அண்ட் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா என்னோடய பழைய வீடியோஸ் செக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்டு லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நான் இஷ்யூஸ் பற்றி சொல்லியிருந்தேன். அண்டு இப்போ புதுசாக எதுவும் இஷ்யூஸும் வரல, அதே தான் அப்படியே இருக்குது. சைட் பேனலில் கேப் வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்க, பட் ஆனால் லைட்டாக அங்கே ஷேக் ஆகுது. ஸோ அதை நான் வந்து செகண்ட் சர்வீஸ் நெக்ஸ்ட் வீக் போகிறேன். ஸோ அதில் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அதோட அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அண்டு அதை தவிர்த்து வேறு எந்த இஷ்யூஸும் புதுசாக வரல, எல்லாம் பழைய இஷ்யூ தான், அப்படியே தான் இருக்குது. நிறைய பேர் வந்து மைலேஜ் பற்றி கேட்டிருந்தீங்க. மைலேஜ் வந்து ஒன்று நம்ம டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு செக் பண்ணணும், அப்படி இல்லைனா டேங்க் எம்டி பண்ணிவிட்டு செக் பண்ணணும். இது ஃபியூல் இன்ஜெக்ஷன்றதால டேங்க் எம்டி பண்ணுறது வந்து அவ்வளோ நல்லதில்லை. டேங்க் ஃபில் பண்ணிட்டு செக் பண்ணலான்னு பார்த்தா பெட்ரோல் விற்கிற விலையில் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்டு நான் அப்ராக்சிமேட்டாக செக் பண்ண வரைக்கும் எனக்கு 44 to 45 தான் கிடைக்குது. ஸோ நிறைய பேர் வந்து மைலேஜ் பற்றி கேட்குறீங்க. எனக்கு மைலேஜ் வந்து அவ்வளோதான் வருது, அதுக்கு மேலே எதுவும் வரல. 45 அதிகபட்சமாக வந்துருக்கு, வேறு எதுவும் வரல. இன்ஜின் நாய்ஸு, ஹீட் இஷ்யூ எதுவுமே இல்லை. வண்டி வந்து ஸ்மூத்தாக இருக்குது. நிறைய பேர் டேப்பிங் இஷ்யூ இருக்குது, ஹீட்டிங் ஆகுது அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. பட் எனக்கு இப்போ 1400 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் பண்ணிட்டேன், எனக்கு அந்த மாதிரி இஷ்யூ எதுவும் வரல. ஸோ ஃபார் குட் தான். இந்த வீடியோ வந்து எப்படின்னா சும்மா ஒரு vlog மாதிரி தான் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த பைக்கோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். அண்ட் அப்படியே போகிற போக்கில் ஏதாவது பேசிட்டே போகலாம். அண்ட் இப்போ வந்து எனக்கு வண்டி வந்து ஏர் செக் பண்ணணும். ஸோ அதை மட்டும் செக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஒரு பார்சல் ஒன்று வாங்கிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஓகே கைஸ், வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பெட்ரோல் பங்க் வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ ஏர் செக் பண்ணிவிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். பெட்ரோல் இருக்குது, ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே, போதும். அது யார் இருக்கு? வண்டியில் ஏர் வந்து இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. நாங்கள் இப்போ போயிட்டு ஒரு பார்சல் ஒன்று வாங்கணும், அதை வாங்கிட்டு நம்ம கிளம்ப வேண்டியோம். மிரர் என்னன்னு தெரில, லெஃப்ட் சைடில் மிரர் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எவ்வளோ தான் அட்ஜஸ்ட் பண்ணாலும் ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அது மாறி இருக்குது. நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், மறுபடியும் மாறி இருக்கான்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போம். காலையில் வண்டியை ஃபுல்லாக கழுவிட்டு இருந்தேன். ஏன்னா அன்றைக்கி மலையில் ஓட்டிகிட்டு வந்துட்டேன். செம்ம மண் வண்டி, பின்னாடி முன்னாடிலாம். நெக்ஸ்ட் வீக் வண்டியை சர்வீஸ் வரணும், செகண்ட் சர்வீஸ்.
முன்னாடி சீறிக்கிட்டு வராரு, வழி விட்டுருவோம். போக மாட்டேங்கிறாரு, ஏன்னு தெரியல. சரி, ஓகே. ஸோ இங்கே ஒரு பார்சல் வாங்கிட்டு நம்ம கிளம்பிடுவோம். ஓகே, பார்சல் வாங்கியாச்சு, கிளம்புவோம். ரோட போடுறத தவிர மற்ற எல்லாம் பண்ணுறாங்க. வண்டியோட ஆர்பிஎம் பற்றி நம்ம யாருமே பேசுகிறதில்ல. ஸோ ஒரு வண்டியை நம்ம வந்து வாங்கி லாங் டைம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட க்ரூசிங் ஸ்பீட், அப்புறம் எவ்வளோ ஆர்பிஎம்க்கு என்ன ஸ்பீடில் போகிறதுன்றது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வண்டியில் நான் நார்மலாக க்ரூசிங் பண்ணுற ஸ்பீட் பார்த்திங்கன்னா 5000 to 6000 ஆர்பிஎம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 5000 ஒரு 100-200 ஆர்பிஎம்மில் போயிட்டுருக்கேன். 5200 அந்த மாதிரி போயிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியோட ஸ்பீடு வந்து 65 to 70 இருக்குது. ஸோ நான் இதை அதிகமாக முறுக்கி ஒரு 5500 மேலே கொண்டு போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து 70+ வருது ஸ்பீடு 5th கியரில். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி ஒரு நார்மல் க்ரூசிங் ஸ்பீட் 160cc பைக்கு. நம்ம 5000 ஆர்பிஎம்மில் நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம் வண்டியை அப்படின்னா நம்மளுக்கு மைலேஜும் கிடைக்கும். அதே டைம் ஒரு நார்மல் க்ரூசிங் ஸ்பீடில் டயர்டாகாமல் வண்டி ஓட்டலாம். வண்டியில் ஃபஸ்ட் சர்வீஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஹீட் ஆகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்பேன் வீட்டில் இருந்து. இந்த ஸ்பீட்லேயே வந்து ஃபஸ்ட்லாம் நார்மலாக ஹீட் ஆகிடும் இன்ஜினு. ஆனால் இப்போது அந்த ப்ராப்ளம் இல்லை. ஒரு 40+ கிலோமீட்டர்ஸ் போனதுக்கப்புறமும் கொஞ்சம் லைட்டாக இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஹேண்டில் பார் வந்து ரொம்ப ப்ராடாக இருக்குது. ஹார்னெட்லாம் ஓட்டினேன், ஹார்னெட்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். இது வந்து ஹேண்டில் பார் ரொம்ப ப்ராடாக இருக்குது, அதால் கொஞ்சம் சைட் பார்க்கணும்.
இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து கும்பகோணம் போகிற ரூட். இது பண்ருட்டி டு கும்பகோணம் போகிற ரூட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம போயிட்டு லெஃப்ட் எடுத்துருவோம். அது வந்து கடலூர் டு விருதாச்சலம் அந்த மெயின் ரோடு. இந்த கடலூர் டு விருதாச்சலம் மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓவர்டேக் பண்ணுவானுங்க. ஈவன் பஸ்ஸு லாரி முழுதும் ஓவர்டேக் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. பைக்காரங்க பண்ணால் சரி ஓகே சொல்லலாம், அவன் சின்ன வண்டி புஸ்குன்னு போயிடுவான். இந்த பஸ்ஸு லாரி வருவாங்க பாருங்கள், எப்போ தலைவலி காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த கடலூர் விருதாச்சலம் ரூட்டு. இன்றைக்கி சனிக்கிழமை, ஸோ சந்தை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மறுபடியும் மாறிடுச்சு. ஸோ மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ரைட் சைடில் பக்காவாக இருக்குது, லெஃப்ட் சைடில் மிரர் மட்டும் ஏன் அப்படி ஆகுதுன்னு தெரியல. அதை போய் டைட் பண்ணணும். சீனரிஸ் பைக்கை மதிக்க மாட்டேன். பைக்கெலாம் ஒரு வண்டியா அப்படின்ற மாதிரி